நம்ம பிறப்பெடுத்திருக்கிறோம் ஒரு சில காரணத்துக்காக, ஒரு சில கர்மாவை கழிக்கிறதுக்காக தான் பிறப்பெடுத்திருக்கோம். அந்த பிறப்புடைய நோக்கம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வகையில் இருக்கும். நம்ம ஏற்கனவே செய்த கர்ம வினையை அனுபவிக்கிறதுக்காக தான் இந்த பிறவிக்கு வந்திருக்கும். ஜாதக கட்டத்தில் ஒரு நல்ல அமைப்பு இருந்துச்சுன்னா அது செயல்பாட்டுக்கு வருமானா வரும். ராஜயோகம்ன்றது என்னன்னா ராஜ வாழ்க்கைக்கு தான் சொல்றது. நல்ல ராஜா மாதிரி வாழ்றாரு. அதுக்கு ஒரே நிலவத்தை ஒபாமா ஆக முடியுமா, அம்பானி ஆக முடியுமா? அம்பானிலாம் உழைக்காம வந்துட்டாரா? பட் அவருக்கு அந்த அமைப்பு இந்த சோர்ஸ் உருவாக்கி கொடுக்கும். விஜய்க்கு வந்துச்சு, அவர் இன்னைக்கு சிஎம் உட்காந்துறாரு, அந்த யோகம் தான். ஒரு கிரகத்தை வச்சு நம்பியே கிடையாது. 30 கிரகங்கள்ல நவகிரகங்கள் இருக்குது. ஒரு கிரகத்தை வச்சே ஒரு ஜாதகத்தை தீர்மானிக்க முடியாது. அவர் செய்த கர்மா, முற்பிரிவில் செய்த வினைகள் தான் இந்த விஷயத்தை அனுபவிப்பாரு. 5 முறை முதலமைச்சர் அந்த கருணாநிதி எவ்வளோ அடிபட்டிருப்பாரு, மிதிப்பட்டிருப்பாரு. அந்த அம்மையார் ஜெயலலிதா எத்தனையோ முறை எவ்வளோ யாகங்கள் பூஜைகள் பண்ணாலும் ஒரு சில கர்மவினை அனுபவிச்சு தான் போனாங்க. எல்லாருக்கும் எல்லா யோகங்களுமே எல்லா காலத்திலும் வேலை செய்யும். யார் இவர் எதிர்த்து அரசியல் பண்ணாரோ அந்த ஆட்களுடைய நிலை அவருடைய ஆதரவு பெற்று தான் இன்னைக்கு வரைக்கும் அரசியல் நிற்க முடியுது. இப்போ இதுக்கு என்ன சொல்ல முடியும்? இது என்ன யோகம்னு சொல்லுவீங்க? விபரீத ராஜயோகம் முதலமைச்சராக உட்கார வச்சு, ஓகே, முதலமைச்சர் யாரை வச்சு உட்கார வச்சு? இது கேள்வி யாரை பதில் சொல்ல முடியுமா? கட்டம் பேசும். உங்களுடைய ஜனனகால ஜாதகம் உங்க அனைத்து கேள்விகளுக்கான விடையை கொடுக்கும். அது உங்கள் லெவல் என்னவோ, உங்க கர்ம வினை வேணும், அது போய் தான் கேட்கணும். நான் போய் காமிச்சிட்டு ஐயா எனக்கு விபரீத ராஜ சொல்லிட்டு இருக்குது, நான் அப்போ எப்படி அம்பானி ஆகணும், அதானே ஆகணும், டாடா பில் ஆகணும்னா ஆக முடியாது. ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பாலாறு வேலாயுதம் சுவாமிகள் தான் இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்க கிட்ட பேசுறதுக்கு நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கு. வாங்க தொடர்ந்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ சமீபமா ராஜயோகம், விபரீத ராஜயோகம், இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. என்னன்னா நீங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா, இல்லைன்னா நீங்க கோடீஸ்வரர்கள் ஆகணும் அப்படின்னா, உங்களுடைய ஜாதகத்துல உங்களுக்கு ராஜயோகம் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க ரொம்ப பெருசா உழைக்காமல் கூட, நீங்க ரொம்ப பெருசா எதுவும் செய்யாம கூட உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் போறதுக்கான சான்ஸ் இருக்கு. நீங்க என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அது நீங்க ஆகலாம். உங்களுக்கு நீங்க லாட்டரியில போய் நீங்க ஒரு சீட்டு வாங்குனீங்கன்னா கூட உங்க சீட்டு தான் ஜெயிச்சிரும். அந்த அளவுக்கு உங்களுக்கு யோகம் வரும்னு சொல்றாங்க. உண்மையா ராஜயோகம் அந்த மாதிரிலாம் வேலை செய்யுங்களா? லாட்ரி சீட்டு தமிழ்நாட்டில் இல்லைம்மா. அதெல்லாம் முதல்ல அந்த நம்பிக்கையை நம்ம முதல்ல எடுத்துடணும். தமிழ்நாட்டில் லாட்ரி தடை செய்யப்பட்டு பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. அதை நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது. அந்த விஷயம் நம்மகிட்ட இல்லை. அது மற்ற மாநிலத்தில் இருக்குது, அவங்க அங்கே போய் பார்த்துக்கிட்டோம். அது நமக்கு வேணாம். அதிர்ஷ்டம், பேரதிர்ஷ்டம், யோகம், ராஜயோகம் சமஸ்கிருத வார்த்தைகள் எல்லாமே. விபரீத ராஜயோகம் அப்படின்றது, ராஜயோகம் விபரீதம் அப்படின்றதெல்லாம் ஒரு ஜாதக இணைவை பொறுத்த விஷயம். அது நீங்கள் கேள்வி கேட்கும்போது சொல்லுங்க, சும்மா இருந்தால் கூட நம்ம பெரிய ஆள், சும்மா இருந்தாலும் யாரையும் ஆக முடியாதுமா. இல்லை சார், நம்ம கொஞ்சம் எஃபர்ட் போட்டா கூட இப்போ ராஜயோகம் இல்லாதவங்க பயங்கரமா ஒரு உழைப்பு போட்டு அவங்களுக்கு கிடைக்கிற விஷயம். இந்த மாதிரி வார்த்தைகள் 10,000 வார்த்தை இருக்குது ஜாதகத்தில். இவர் இது ராஜயோகம், கர்ணயோகம், நாமயோகம், இந்த மாதிரி யோகம்னு இருக்கு. எல்லாருக்குமே யோகம் கிடைச்சதெல்லாம் கிடைக்காது. எல்லாருக்குமே அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா அப்போ மனிதன் இங்கே இயங்கவே முடியாதுமா. நம்ம பிறப்பெடுத்திருக்கிறோம் ஒரு சில காரணத்துக்காக, ஒரு சில கர்மாவை கழிக்கிறதுக்காக தான் பிறப்பெடுத்திருக்கோம். அந்த பிறப்புடைய நோக்கம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வகையில் இருக்கும். நம்ம ஏற்கனவே செய்த கர்ம வினையை அனுபவிக்கிறதுக்காக தான் இந்த பிறவிக்கு வந்திருக்கும். நம்ம சொல்லக்கூடிய ஏற்கனவே நடைமுறை இருக்கக்கூடிய எல்லா விஷயமே உண்மைதான், நம்ம மறுக்கல. ராஜயோகம் உண்டானா உண்டு, விபரீத ராஜயோகம் உண்டானா உண்டு, அனபாயோகம்னா உண்டு. நிறைய யோகங்கள், நிறைய விஷயங்கள், பலன்கள் என்னவா இருக்கும்? நிச்சயமா நல்லபடியா இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் சாத்தியம் கிடையாது. அவங்களோட சுய ஜாதகத்துக்கு அதுக்கான விஷயங்கள் வேணும். அது ஒரு பொது விதி, ஒரு ரூல். அது ஒரு 10,000 ரூல் இருக்கு ஜாதகத்துலன்னா அதுல 10,000 இது ஒரு ரூல். இது போன்ற அமைப்பு இருந்தால் இது போன்ற அவனுக்கு யோகம் கிடைக்கும், ஒரு அபரிதமான வளர்ச்சி கிடைக்கும், திடீர் முன்னேற்றம் கிடைக்கும், திடீர் வாய்ப்பு கிடைக்கும். பணம் டக்குன்னு கொட்டாதமா. கனகதாரா சோசம் அந்த காலத்தில் ஆதிசங்கரை படித்தாருன்னா அப்போ கூரையை வச்சு கொட்டுச்சுன்னா இன்னைக்கு கொட்டுமா? ஆனால் மந்திரங்கள் மூலியமாக ஒரு சில விஷயம் நடக்கும். அது உண்மைதான், இல்லைன்னு சொல்ல. உங்கள் மனசு மூலியமா, எண்ணங்கள் மூலியமா ஒரு சில நடக்குமானா நடக்க வைக்கலாம், நடக்கும், இல்லைன்னு சொல்ல. உங்கள் ஜாதக கட்டத்தில் ஒரு நல்ல அமைப்பு இருந்துச்சுன்னா அது செயல்பாட்டுக்கு வருமானா வரும். ராஜயோகம்ன்றது என்னன்னா ராஜ வாழ்க்கைக்கு தான் சொல்றது. நல்ல ராஜா மாதிரி வாழ்றா இருப்பான்னு சொல்றது. அதுக்கு ஒரே நிலவத்தை ஒபாமா ஆக முடியுமா, அம்பானி ஆக முடியுமா? அம்பானிலாம் உழைக்காம வந்துட்டாரா? பட் அவருக்கு அந்த அமைப்பு இந்த சோர்ஸ் உருவாக்கி கொடுக்கும். எந்த விஷயமே உங்களுக்கு என்னன்னா யோகங்கள் அப்படின்னாவே அது ஒரு சோர்ஸ் கிரியேட் பண்ணி கொடுக்கும். அதான் அதோட லாஜிக். விபரீத ராஜ்யம்னா ஒரு பீரியட்ல வரும். அந்த அமைப்பு உங்க ஜாதகத்தில் இருக்கு. எல்லா ஜாதகக்காரர்களும் எல்லாருக்கும் சொல்ல முடியாது, அந்த அமைப்பு இருக்கணும். எல்லாருமே அப்படி வர முடியாது. இல்லை, ஒரு லைஃப்ல சைக்கிளே ஓட்டாம செத்து பண்ணணும் உண்டு, சைக்கிளே பார்க்காத செத்து போன நபர்களும் உண்டு. 2 கேரக்டருமே அந்த உலகத்தில் இருக்கா இல்லையா? கண்டிப்பா இருக்காங்க.
இதுதான் இயல்பு, இதுதான் யதார்த்தம். ம். பட் அவனுக்குன்னு பிறப்புக்கும் போதே ஒரு சில விஷயங்களை எழுதி நிர்ணயித்து அனுப்பிச்சிடுறாங்க. அப்போ அந்த எப்போவாவது அந்த அமைப்பு செயல்படுமா, உங்களுக்கு அந்த அமைப்பு இருந்து செயல்படுமானா இருக்கும். இப்போ நீங்க ஒண்ணும் இல்ல. நீங்க விபரீத ராஜ நெட்ல போட்டு வேணா நெறைய கண்டிஷன் குடுத்துருப்பாங்க. இது எல்லாருக்குமே அப்ளை ஆகுமானா அப்ளை இருக்காது. ம். நீங்க சொல்லுவீங்கல்ல, விஜய்க்கே இப்போ வந்து விபரீத ராஜன் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த டாபிக் ஓடுது. விஜய்க்கு வந்துடுச்சு. அவர் இன்னைக்கு சிஎம் உட்காந்துறாரு. அந்த யோகம் தான். அந்த ஒரு கிரகத்த வச்சு நம்பியே கிடையாதும்மா. ம். ஒரு 9 கிரகங்கள்ல நவகிரகங்கள் இருக்குது. ஒரு கிரகத்த வச்சே ஒரு ஜாதகத்த தீர்மானிக்க முடியாது. ம். அவர் செய்த கர்மா, முற்பிறவில செய்த வினைகள் தான் இந்த விஷயத்த அனுபவிப்பாரு. ம். எல்லாருக்குமே அது பொருந்தும். ம். 5 முறை முதலமைச்சர் அந்த கருணாநிதி வந்து எவ்வளோ அடிபட்டிருப்பாரு, மிதிப்பட்டிருப்பாரு. அந்த அம்மையார் ஜெயலலிதா எத்தனையோ முறை எவ்வளோ யாகங்கள், பூஜைகள் பண்ணாலும் ஒரு சில கர்ம வினை அனுபவிச்சு தான் போனாங்க. நெறைய மக்களுக்கு 2 தலைவர்களுமே நல்லது பண்ணிட்டு போனாங்க. ம். கர்ம வீரர் காமராஜ் முதலமைச்சரா உட்கார்ந்தாலும் கூட ஒரு தேர்தல்ல தோத்து போயிட்டாரு. ம். அவரால முதலமைச்சர் உட்கார முடியலையே. வேற ஒரு தொகுதியில நின்னு தானே முதலமைச்சர் உட்கார வச்சு முடிஞ்சுச்சு. அதுக்கு என்ன சொல்ல முடியும்? அவ்வளோ பெரிய அமைப்பு, அவர் முதல்வர் சீட்ல உட்கார வைக்கிற அமைப்பு, அந்த அமைப்பு குடுத்தாலும் கூட இடைசரி ஒரு சர்க்கிள் இருக்க தானே செய்யும் லைஃப்ல. ம். அதனால எல்லாருக்குமே எல்லா யோகங்களுமே எல்லா காலத்திலும் வேலை செய்யாது. அவங்க பிறப்பு ஜாதகம் அதுக்கு வலுவா இருக்கணும். அந்த கிரகங்கள் வலுவா இருக்கணும். ம். அதுதான் கணிப்பு. இது ஒரு வழிகாட்டுற விஷயம். தீர்மானிக்கும் விஷயம் ஜாதகம் கிடையாது. ஓகே சார். என்னென்ன மாதிரியான கிரகங்கள், நிலைகள்லாம் அவங்களுடைய ஜாதகத்துல அப்படி சரியா நெறைய இருக்காது? இருக்குதும்மா. அது அப்படி வேணவே வேணாம். அதுல என்ன ம். பொதுவாக மறைவு கிரகங்கள்னு சொல்லுவாங்க. 6, 8, 12ல வந்து ம். ஒரு சில கிரகங்கள் மறைஞ்சு போச்சுன்னா, அது வேற வேற வீட்ல பரிவர்த்தனைன்னு சொல்லுவோம் நாங்க. இந்த வீட்டு அதிபதி அந்த வீட்லயோ, அந்த வீட்டு அதிபதி இந்த வீட்லயோ அப்படி உட்காரும்போது, ஒரு கட்டத்தில அது மென்மையான விஷயங்கள ஆரம்பத்தில கொடுக்க ஆரம்பிக்கும். அவர் வலுவிழந்து போகும்போது, அதில இருக்கிற நல்ல கிரகங்கள் நல்ல பவர் ஆயிட்டு ஒண்ணு வேலை செய்யும். ம். அப்ப திரும்பவும் சொல்றேன். விபரீத ராஜயோகம் என்பது உங்களுக்கு ஒரு நல்ல சோர்ஸை உருவாக்கி தரக்கூடிய அமைப்பு குடுக்கும். ம். இப்ப 10 கம்பெனிக்கு நீங்க அப்ளிகேஷன் போடுறீங்க. உங்களுக்கு அந்த விபரீத ராஜயோக அமைப்பு ஒரு ஃபீல்ட்ல செயல்பாட்டுக்கு வரணும்னு விதி இருந்துச்சுன்னா, டாப் 10 கம்பெனிக்கு போய் உட்காருவீங்க. டாப் 1 கம்பெனிக்கு போய் உட்காருவீங்க. ம். அந்த 10ல சிறந்த கம்பெனில சிறந்த உங்களுக்கு வேலை கம்பெனி ஏதோ கிடைச்சிரும். அதில போய் நீங்க ஒரு கீ போஸ்ட்ல உட்காருவீங்க. அதுதான் ராஜயோகம். உங்களுக்கு வேலை கிடைக்கும். ம். ஆனா நல்ல வேலை நீங்க எதிர்பார்த்த வேலை கிடைக்கணும். ம். இங்க படிச்ச எல்லாருக்குமே அந்த படிச்ச வேலை கிடைக்குதா? கிடையாது. படிச்சத தாண்டி வேற வேற வேலை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா அவனுக்கான ஒரு கால நேரம் வருமானா காத்து நிக்கணும். அதான் இங்க விஷயம் என்னன்னா, யோகங்கள் செயல்பாட்டுக்கு வருமானா கண்டிப்பாக செயல்பாட்டுக்கு வரும். அதுவும் கர்மாவுக்கு உட்பட்டது தான். அத தெரிஞ்சு காத்து நிக்கணும். அதுக்கான முயற்சி எடுக்கணும். நான் சும்மாவே உட்கார்ந்து நான் கோடீஸ்வரனோட எப்படி ஆக முடியும்? ம். இன்னைக்கு மேல வந்தவங்க எல்லாமே உழைப்பு இல்லாம வரலம்மா. எந்த எஃபோர்ட் போடாம எப்படி ஒருத்தன் வர முடியுமா? ம். யாராலுமே முடியாதுல்ல. லாட்டரி அடிக்குதுன்றது யோகம் என்னமா அது லாட்டரி பேசி பாத்துங்க. 10 லட்சம் பேர் கொடுக்குற பணம் ஒருத்தருக்கு போய் சேருது. ம். 10 லட்சம் பேர் ஒருத்தருக்கு போய் சேருது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரோட்ல போறான் ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் அந்த காலத்துல நெறைய நடக்கும். அந்த ஆக்சிடென்ட்ல 100 பேர் செத்துருப்பான். ஆனா 50 பேருக்கு அங்கருந்து பொருள் எடுத்துட்டு போயிட்டு இருப்பான். அது அவன் அதிர்ஷ்டம் நினைப்பான். இது என்ன நினைக்குதுப்பா எனக்கு நீ காசு கட்டிச்சுப்பா பெரிய அதிர்ஷ்டம் கட்சி நினைப்பான். ஒரு பக்கம் துரதிர்ஷ்டம், ஒரு பக்கம் அதிர்ஷ்டம். ஒரு பக்கம் உயிர் போகுது, ஒருத்தருக்கு பொருள் வருது. இது எப்படி கணக்குல எடுத்துக்க முடியும்? ஓகே. ஒருத்தருடைய இழப்பு தான் இன்னொருத்தருக்கு வந்து இதுதானே பிரபஞ்ச ம். ரகசியம். ஓகே. சீட்டுக்காரங்க தானே அடுத்தவங்க வந்து உட்கார முடியுமா ஒரு சில விஷயத்துல? ம். நம்மளே பர்மனெண்ட்டா உட்கார முடியுமா? கண்டிப்பா. ம். நீங்க அலுவலகமா இருந்தாலும் சரி, வாழ்க்கையா இருந்தாலும் சரி, நீங்க இடம் விட்டு இடம் மாறும்போது அடுத்தடுத்து ஒரு கேரக்டர் அங்க வரதானே செய்யும். ம். இங்க நம்ம இருந்தா தான் நடக்குன்ற விஷயமே கிடையாது. அதே மாரி தான் யோகங்களும். நமக்குன்னு ஒரு சில பிராப்தங்கள் இருக்கும். இல்லைன்னு நான் சொல்லல. ம். விபரீத ராஜயோகம் உண்டான்னா உண்டு. அது அவங்கவங்க தகுதிக்கு ஏத்த மாரி நடக்கும். அதாவது நான் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணியிருப்பேன். என் வாழ்க்கையில எனக்கு ஒரு 5 கோடி ரூபாய் சம்பாரிச்சா போதும். என் வாழ்க்கைய நடத்தலாம்னு சொல்லிட்டு நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருப்பேன் லைஃப்ல. இந்த விபரீத ராஜ்யம் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னா, உங்களுக்கு 15 கோடியா குடுக்கும். 30 கோடியா குடுக்கும். ம். நீங்க எதிர்பார்த்தத விட அதிகமா குடுக்கும். அதுதான் அது பேரு. விபரீதம்னா, நீங்க எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு விஷயத்த குடுக்குமானா குடுக்கும். ம். அதுக்கு ஒரு முக்கியமான கிரகங்கள்லாம் இருக்குது. ராகுலாம் முக்கியமான கிரகம் அதுல. அந்த வலிமை எல்லாம் உங்களுக்கு இருக்கணும். நான் சொன்ன மாரி அந்த 6, 8, 12ல மறையக்கூடிய கிரகங்கள், அவருடைய பரிவர்த்தனைகள், இந்த பார்வைகள் இந்த மாரி விஷயம்லாம் இருக்கணும். ஒரு காம்பினேஷன் விஷயம் இது. ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு கிரகத்தை வச்சு எல்லாம் அப்படி பண்ண முடியாது. ம். அது பிறப்புல அது இருந்துச்சுன்னா நிச்சயமா கண்டுபிடிக்கலாம். அது பெரிய விஷயம்லாம் இல்ல. பட் உடனே சாத்தியமானா கிடையாது. அவங்கவங்க தகுதிக்கு ஏற்ப தான் நடக்கும். ம். இதுதான் விஷயம். நான் இப்ப எனக்கு விபரீத ராஜயோகம் இருக்குது. அப்போ அம்பானிக்கு இருந்தது. நான் அப்ப உடனே எனக்கு விபரீத ராஜயோகம் அம்பானி ஆயிடுவேனா? ஆக முடியாது. அவருடைய பிறப்பு அது. அவருடைய நோக்கம் அது. இப்படி ம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயம் உண்டு. நம்ம சமகாலத்துல பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே அது அவங்க வேலை சார்ந்த விஷயம். இல்ல. பணம் மட்டுமே யோகம் கிடையாதும்மா. நெறைய பேர் நெனச்சுக்கிறாங்கன்னா, பேரும் புகழும் மட்டுமே யோகம் நெனச்சுக்கிறாங்க. அது கிடையாது. என்னுடைய லைஃப்ல என்னுடைய அச்சீவ்மெண்ட்டும் எனக்கு ஒரு யோகம் தான். ம். நான் ஆன்மீகத்துல ஒரு உயர்ந்த நிலைக்கு வரணுன்றது ஆசைப்படுறது என்னுடைய யோகம் தான். அந்தந்த துறையில எந்த துறையில இருக்காங்களோ, அந்த துறையில நான் மேம்பட்ட நிலையை அடையணும்.
அப்படி நினைக்கிறது ஒரு யோகம் தான். அது எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைச்சிடாதுல்ல. ம். அதுக்கு அமைப்பு இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தென்கோடி தென் மாவட்டத்தில் எங்கேயோ ஒரு பகுதி இருந்திருப்போம். எங்கெங்கேயோ கடந்து வந்து இப்போ சென்னையில் வந்து வாழ்கிறோம். இருக்குமா இல்லையா? ம். அப்போ அதில் பொசிஷன் இருக்கு நம்ம ஆசைப்படுமா இல்லையா? நம்ம அந்த நிலையை விட இந்த நிலை பெரிய நிலையா இல்லையா? கண்டிப்பா. ம். சரி, இப்போ இங்கே ஒர்க் பண்ணுறவங்க அடுத்து ஹெட் குவார்ட்டரில் ஒர்க் பண்ண ஆசைப்படுவாங்க. டெல்லி போய் வேலை செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. அது அவனுடைய இலக்கு இல்லையா? ம். அப்போ இது போன்ற விஷயம் தான் அந்த விபரீத ராஜ்யம் வேலை செய்யும். ம். ஓகே, நான் ஃபாரின் போய் சம்பாதிக்கணும்பா அப்படின்னும்போது அவனுக்கு அந்த விபரீத ராஜ்யம் அமைப்பு இருந்துச்சுன்னா நிச்சயமாக கடல் கடந்த வாழ்க்கை தலையை தெரிஞ்சுன்னா அவன் கடல் கடந்து போயே தீரணும். ம். அது யாரும் தடுக்க முடியாது. இங்கே ரெண்டு விஷயத்துமே ரெண்டுமே பொருந்துமா. அதான் நபிகள் நாயகம் சொல்லுவார், சொல்லுவார், இறைவன் கொடுக்க நினைப்பதை தடுக்க முடியாது, யாரும் தடுக்க முடியாது. இறைவன் தடுக்க நினைப்பதை யாராலும் கொடுக்கவும் முடியாது. ம். ம். இதுதான் உண்மையான பாயிண்ட். அவர் கொடுக்கணும் உங்களுக்கு நினைச்சிட்டாருன்னா எங்க இருந்தாலும் கொடுப்பாரு. ஆனால் அதுக்கான அமைப்பு உங்க ஜாதகத்தில் இருக்கணும். இதுதான் கட்டம். ம். கட்டம் பேசும். உங்களுடைய ஜனனகால ஜாதகம் உங்க அனைத்து கேள்விகளுக்கான விடையை கொடுக்கும். ம். அது உங்கள் லெவல் என்னவோ, உங்க கர்ம வினை என்னவோ அதை போய் தான் கேட்கணும். ஓகே. நான் போய் காமிச்சிட்டு ஐயா எனக்கு விபரீதம் சொல்லிட்டான் இருக்குது, நான் அப்போ எப்படி அம்பானி ஆகணும், அதானி ஆகணும், டாட்டா பிர்லா ஆகணும்னா ஆக முடியாது. ஒரே நல்ல அண்ணாமலை படத்தில் மாதிரிலாம் ஒரு பாட்டிலெல்லாம் கோடீஸ்வரன் ஆக முடியாது. ம். அது படம். நிழல் வேற, நிழல் உலகம் வேற, நிஜ உலகம் வேற. ம். நம்ம உழைச்சாதான் நம்மளுக்கு பணம். கரெக்டா? ம். அந்த உழைப்புக்கேற்ற ஊதியத்தை விட அதிகமாக கொடுக்குற விஷயம் தான் யோகங்கள். ம். நான் ஒரு சின்ன டீ கடையை வச்சு முன்னே போய் நினச்சிருப்பேன். உனக்கு மிகப்பெரிய ஹோட்டல் சரணம் போகிற மாதிரி ஒரு பெரிய ஹோட்டலே ஆண்டவன் கொடுத்துருவான். ம். அது ஒரு சோர்ஸ் உருவாக்கி கொடுப்பான் டக்குன்னு. இங்கே சோர்ஸ் தாம்மா கிரகங்கள். ம். அப்போ நீங்கள் காத்து நிற்கணும், உழைக்கணும். யாரோ ஒருத்தன் வருவான் திடீர்னு, உங்களுடைய வெண்மையான வேலையை பார்ப்பான். நல்லா ஒர்க் பண்ணுறாப்புல, இவருக்கு ஏதாவது உதவி செய்வோம். ஒரு பேங்க் லோன் வாங்கி கொடுப்பான். ஏன்பா அவருக்கு தம்பி சூரிட்டி நான் தரேன்பா, அவர் கொடுப்பா. அப்படின்னா நீங்கள் இன்னும் உழைக்கிறதுக்கு ஆர்வமாயிடுவீங்க. பரவாயில்லப்பா, நான் ஒரு 1,00,000 வச்சு வேலை செய்ய நினச்சேன், ம். எனக்கு 10 லட்சம் கடன் சொல்லுன்னு சொல்கிறாரு. அப்போ நான் இன்னும் எஃபர்ட் எடுத்து போனேன்னா கண்டிப்பாக ஒரு 50 லட்சம் இலக்கு அடைஞ்சிடுவார். ம். ம். பட் அதுக்கான தகுதி அவனுக்கு இருக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கான ஜாதக அமைப்பு இருக்கணும் 2வது. இறைபக்தி இருக்கணும் 3வது. இவ்வளவும் சேர்ந்து தான் அந்த சோர்ஸ் வந்து கொடுக்கும். அப்போ இங்கே இருக்க சொல்லப்படக்கூடிய அனைத்து யோகங்களுமே அவங்கவுங்களுக்கும் உண்டான்னா உண்டு. எல்லாருக்குமே ஒன்றில் கிடையாது. அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி உண்டு. அதனால் ஒரு துறையில் பணம் மட்டுமே விபரீத ராஜ்யம் கிடையாது. அரசியல் வாழ்க்கை மட்டுமே விபரீத ராஜ்யம் கிடையாது. அதிகாரம் மட்டுமே விபரீத ராஜ்யம் கிடையாது. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க துறையில் ஏற்படக்கூடிய முன்னேற்றமும் ஒரு ராஜயோகம் தான். ம். அதான் சொல்லுவாங்க ஜாதகத்தில் குரு பார்க்க கோடி புண்ணியன்னுவாங்க. குரு ஒருத்தரை பார்த்துட்டாருன்னா அவருக்கு அவ்வளோ சுபிட்சமான விஷயம் நடக்கும்னு சொல்லுவாங்க. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவோம். ம். கோடி புண்ணியன்னுவான். ம். அப்போ அந்த கோடின்னா அவ்வளோ அபரிதமான விஷயம்னு அர்த்தம் அப்படின்னு அர்த்தம் நம்ம புரிஞ்சுக்கணும். ம். ம். அப்போ இறைவன் வந்து ஒரு சில நுணுக்கமான விஷயத்தை வச்சு வச்சிருக்கான். ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் ஒரு சூட்சமத்தை வச்சு வச்சிருக்கான். ம். அந்த சூட்சமத்தை தெரிஞ்சுக்கணும். அப்போ இங்கே நம்ம நடைமுறையில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் சாத்தியம்னா சாத்தியம். ஆனால் அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ற தகுதின்றதை ஜாதகம் நான் சொல்கிறது. தகுதின்னா உடல் தகுதியோ கல்வி தகுதியோ நான் சொல்ல வரல. ம். உங்கள் ஜாதக தகுதின்னு இருக்குல்ல, நம்ம எதுக்காக பிறப்படுத்தணும் விஷயம் இருக்குல்ல. இப்போ கண்ணுக்கு முன்னாடி நம்ம நினைப்போம் எல்லா அயோக்கியத்தையும் பண்ணுறவன் நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். கண்ணுக்கு முன்னாடி நம்ம எல்லா நல்ல விஷயம் செய்கிறோம், ஆனால் முன்னேற முடியலன்னு ஒரு ஆதங்கப்படுற குரூப் இருக்குது தானே செய்யுது. ம். நம்ம கண் கூட அந்த கலிகாலத்தில் பார்க்குறோம்ல. உலகத்தில் இருக்கிற எல்லா அட்டுழியம் பண்ணுறவன் கண்ணுக்கு முன்னாடி நம்ம லக்ஸரியாக காரில் போவான். ம். ஈவன் நம்பால் உண்மையிலே அன்றைக்கி இருக்கிற இந்த சென்னையில் இருக்கிற எல்லா கோயிலையும் சுற்றிட்டு ஒரு எம்டிசி பஸ்ஸில் தான் போய் ட்ராவல் பண்ணியிருப்பார். அப்போ இந்த டிஃப்ரெண்ட் எங்கேருந்து வருது? ம். ஏன் அந்த டிஃப்ரெண்ட்டு? இவனும் மனுஷன் அவனும் மனுஷன் தானே. ம். இதுதான் காலம் நேரம் ஜாதகம். நாம் செய்த கர்மா. நம்ம கர்மா நம்ம பின்தொடரணும்னா தொடரும். பேங்க் பேலன்ஸ் மாதிரி அவங்க அப்பா அம்மா சேர்த்து வச்ச புண்ணியம், அவன் சேர்த்து வச்ச புண்ணியம், அவன் இன்னைக்கு ஜாலியாக அனுபவிக்கிறதுக்கு கடவுள் அவனுக்கு வழங்க கொடுத்துருக்கான். அது ஒரு லிமிட்டு தான். ம். எல்லை தாண்டி போச்சா எல்லை தாண்டிய பயங்கரவாதம் சொல்லுவோம்ல. எல்லை தாண்டிய பயங்கரம் வந்துச்சுன்னா சரிச்சு விட்டுருவோம். அரசன் நன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இது. ம். அதில் எல்லா யோகங்களும் உண்டு. எல்லா அமல யோகங்களும் இருக்கிற எல்லா யோகம் எல்லாருக்குமே உண்டு. இல்லைன்னு சொல்ல முடியாது. நிச்சயமாக உங்களை உச்சாணிக்கு அந்த யோகம் கொண்டு போகணும்னா கொண்டு போகும். உங்கள் லெவல்லேருந்து உச்சாணிக்கு. இப்போ நடிகர் விஜய்க்கு விபத்து ராஜயோகம் தான். ஆனால் ஸ்டேபிளான கவர்மெண்ட் நடத்த முடியலல்ல. அரைகுறை தான் நிற்கிறாரு. 4 பேர் உதவி இல்லாமல் தன்னிச்சையாக நிற்க முடியல. இன்னைக்கு வரைக்கும் எப்போ ஒன்றா ஏதாவது நடக்கலாம் தானே சூழ்நிலை இருக்குது. ம். ம். ஏன் அது நடந்துச்சு? இவ்வளோ கொடுத்த கடவுள் அதையாக கொடுக்கல. அதுதான் சரி. ஏன் இப்போ அதுதான் கர்மா. இது பேர் தான் கர்மா. நாம் செய்த வினைகளுடைய அடிப்படையில் தான் ஒரு விஷயம் அமையன்றது தான் விதி. ம். முழுமையாக அவனுக்கு கொடுக்கல. ம். கொடுத்துருக்கு. கொடுக்கலன்னு சொல்லலை. ம். கொடுத்துருக்கு. இது அவர் பயன்படுத்துகிற விஷயம். இதுக்கப்புறம் அவரோட சேர்ந்த ஜாதகம், அவர் ஜாதகம், கூட இருக்கக்கூடிய ஜாதகம், இவ்வளோ ஜாதகம் சேர்ந்து தான் அந்த ஒரு விஷயத்தை வேலை செய்ய வைக்கும். ஓகே.
அதுதான் உண்மை. சரி, இப்போ அது பிராக்டிகலா அவருக்கு மட்டுமா இல்ல பொதுவா ஒரு மனிதர்கள் யாருக்கு எல்லா வந்தாலுமே? மனிதர்களுமே உண்டுமா. உங்க ஜாதகம் இப்ப கணவன் மனைவி இது சொல்றோம். கணவன் மனைவி மேலே அதான் காரணம். அவங்க ஜாதகம் உங்களுக்கு வேலை செய்யும். உங்க ஜாதகம் உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணும். ம், ம், யாரா இருந்தாலும் பிறப்பு ஜாதகம் தனிமா. ஆனா சப்போர்ட் பண்ணும். இப்போ ஒரு வீட்ல ஒருத்தருக்கு குரு பகவான் நல்லா இருக்காரு. அவருக்கு யோகமான விஷயம் நடக்கணும் போது சுத்தி இருக்க 4 பேருக்கு அந்த யோகத்துல கொஞ்சம் கண்டிப்பா கிடைக்கும். கிடைக்காம போகாது. கடினமான ஒரு விஷயம் அவனுக்கு ஜாதகத்துல இருந்தனாலும் அந்த கடினமான சூழ்நிலை குடும்பத்துல எல்லாருக்குமே கொஞ்சமாவது காட்டுமானா காட்டும். அதுதான் இணைவுன்றது. ஒரு நாட்டுக்கு ஜாதகம் இருக்கு. ஒரு நாட்டுக்கே ஜாதகம் போடலாம். ஒரு வீட்டுக்கு போடலாம். ஒரு குடும்பத்துக்கு போடலாம். ஒரு தலைவனுக்கு போடலாம். எல்லாருக்குமே ஜாதகம் கட்டு. பிறப்புன்னு ஒண்ணு வந்துச்சுன்னாவே அதுக்கு ஒரு கட்டம் வந்துரும். அதுல அவருடைய அமைப்பு இவ்வளோ பெரிய விஷயத்துக்கு அவர் வந்தாலும் கூட ஒரு ஸ்டேபிள் இல்லாத நிலைமையில் தான் இன்னைக்கு வரைக்கும் நிக்குது கவர்மெண்ட். ம். யார் இவர் எதிர்த்து அரசியல் பண்ணாரோ அந்த ஆட்களுடைய நிலை அவருடைய ஆதரவு பெற்று தான் இன்னைக்கு வரைக்கும் அரசியல் நிற்க முடியுது. ம். இப்போ இதுக்கு என்ன சொல்ல முடியும்? இது என்ன யோகம்னு சொல்லுவீங்க? விபரீத ராஜயோகம் முதலமைச்சராக உட்கார வச்சு ஓகே. ம். முதலமைச்சரா யாரை வச்சு உட்கார வச்சுச்சு? நீங்க யாரை திட்டினீங்களோ அவங்க ஓட்டு வச்சு தான் நீங்க உட்காந்து இதுக்கு பேர் என்ன சொல்றீங்க? ஏன் இப்படி இதை எப்படி ஏத்துக்கினீங்க? எப்படி உங்களுக்கு அந்த விஷயம் வருது சொல்லுங்க. இதுக்கு கேள்வி யாரா பதில் சொல்ல முடியுமா? ம். விபரீதாக எல்லாம் சொல்றீங்க. அவர் உட்கார வச்சு யாரை வச்சு உட்கார வச்சு அந்த விபரீத ராஜயோகம்? நீங்க யாரை எதிர்த்து அரசியல் பண்ணீங்களோ அந்த எதிர்த்து அரசியல் பண்ணக்கூடிய ஓட்டு வாங்கி தான் நீ உட்காந்துருக்கீங்க. ம். இதுக்கு பேர் தான் விதின்றது. இதுக்கு பேர் தான் கர்மான்றது. இதுக்கு பேர் தான் கர்மா விடாதுன்னு சொல்றது காரணம். ம். எங்க இருந்தாலும் இந்த கர்ம வினை நீங்க அனுபவிச்சு தான் திரும்ப சொல்றது காரணம். திரும்ப திரும்ப மக்கள் சொல்றது தான் கர்மான்னு ஏன் சொல்றேன்னா, எப்படி இருந்தாலும் இங்க ஒரு விஷயத்தை அனுபவிச்சு தான் தீரணும், அனுபவிச்சு தான் தீரணும். ம். அதுலேருந்து யாருமே தப்பிக்க முடியாது. இதுதான் இயல்பு. இதை புரிந்து நடந்து கொண்டால் ஓகே. ம். ம். அந்த சீட்டுன்றது சாதாரண சீட் கிடையாது. அதுல உட்கார்றதுக்குன்னு எவ்வளவோ பேர் முயற்சி பண்ணாங்க. ம். இதுக்கு முன்னாடி இந்த அவரு விஜயகாந்த் நல்ல ஒரு ஆளுமையான தலைவர் தான். ம். பட் அவரால அந்த இடத்துக்கு ரீச் பண்ண முடியலல்ல. ம். ம். ஒரு பேச்சு இப்ப நீங்களும் நானும் உட்கார்ந்தது தான் டிஸ்டன்ஸ். இப்ப நாங்க முதலமைச்சர், நீங்க எதிர்க்கட்சி அங்க. இப்படிதான் இவ்வளவுதான் டிஸ்டன்ஸ் முதலமைச்சருக்கும் எதிர்க்கட்சிக்கு டிஸ்டன்ஸ். ம். கரெக்டா இல்லையா? யதார்த்தம் அதுதான். ம். ஆனா இவர் இந்த இடத்துக்கு வந்துட்டாரு, அந்த இடத்துக்கு போக முடியல விஜயகாந்த்னால. ம். ஏன் முடியல? அவருக்கான பிராப்தம் ம். அவ்வளவுதான். எதிர்க்கட்சியா இருக்கிறதுக்கான பிராப்தம் தான் எந்த அவருக்கு பிராப்தம் அந்த அமைஞ்சிருக்கு. சீட்ல ம். உட்கார்றதுக்கான விஷயம் தான் அவர் கொடுத்துச்சு. ம். ம். இது ஒண்ணும் பண்ண முடியாது. இது வந்து இன்னைக்கு நாட்டுல நடக்கிற விஷயத்தை தான் நான் ஜாதகத்தை உதாரணமா சொல்றேன். இன்னைக்கு ஜாதக உதாரணமே சொல்லக்கூடிய விஷயம்லாம் ம். தொகுதியில் நிறைய பேருக்கு ஆட்களே தெரியாதவங்கலாம் நீங்க அமைச்சர் ஆயிட்டாங்கல்ல. ஆமா. எப்படி ஆக முடிஞ்சுச்சு? அவங்களுக்கு அவனுக்கு கொடுத்து விதிக்கப்பட்டது வச்சிருக்கு. அது. ம். இதான் விஷயம். திரும்ப சொல்றேன். அவனுக்கு விதிக்கப்பட்டது எதுவும் நடந்தே தீரும். ம். அதை யாராலுமே தடுக்க முடியாது. அதுக்கு பேர் தான் விபரீத ராஜயோகம். உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? ம். ம். அதை யாராலையும் தடுக்க முடியாது. ஓகே. அது கொடுத்தே தீரும். அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி. ஓகே. அப்ப விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது நமக்கு கெட்டதை கொடுக்கறதுக்கான கெட்டதுன்னு வாய்ப்புகள் இல்லம்மா. இருக்கு. மேல இருக்கிறவன் கீழே போயிடுவான், கீழே இருக்கிறவன் மேல வந்துருவாமா. ஆ. உங்களுக்கு ஒரு அமைப்பு அந்த அந்த ஒரு எப்படின்னா இந்த ஜீபூம்பா மாதிரிலாம் கிடையாது இது. அந்த அமைப்பு இருந்துச்சுன்னா என்னைக்கு இருந்தாலும் நடக்கிறது தான் விதி. ம். இப்போ வெற்றி பெற்ற எல்லாருமே போய் ஜாதகம் பார்த்துருப்பாங்களா? அவங்களுக்கு தெரியுமா அதை பத்தி? தெரியாது. எல்லாரும் பார்த்துருக்கோம்னு சொல்ல முடியாது. ஆமா. கொஞ்சம் அவரு தலைவர் பார்த்துருப்பாங்க, மத்தவங்க பார்த்துருப்பாங்க. இவரு ஒரு ரசிகரா இருந்து உழைக்கிறாங்க. என் தலைவர்ன்னு உழைக்கிறாங்க. மக்கள் மன்றத்துக்கு வராங்க, போறாங்க. இது விட அவங்க லெவல் அவ்வளோதான். அவங்க வேலையை பார்த்துருந்தாங்க. அவரு திடீர்னு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு, உங்கள கேண்டிடேட்டா போட்டு, நீ வந்து இன்னைக்கு அமைச்சரா உட்கார தலையெழுத்து உங்களுக்கு இருக்குதுன்னா எவ்வளோ பெரிய விஷயம். ம். அது பிராப்தம் தானே. இதுதான் ஆமா. இப்ப இப்ப ம். நீங்க வந்து திரும்ப அதான் சொல்றோம். ஜாதகம் என்பது உண்மை. ம். ஜாதகத்துடைய சொல்லக்கூடிய நபர்ல ஒண்ணா உங்களுக்கு மாறுபாடு இருக்கலாம். எனக்கு ஒருத்தர் பிடிக்கும், ஒருத்தர் பிடிக்காம இருக்கும். ஒருத்தர் சூப்பரா சொல்றாருப்பான்னு சொல்லுவான், ஒருத்தர் சரியில்லைன்னு சொல்லுவான். இது எல்லாமே நடக்கும். ம். ஆனா அந்த இடம் உண்மை. எது? ஜாதகம் உண்மை. ம். அது வேலை செய்யுமான்னா, நீங்க ஜாதகம் பார்த்தாலும் வேலை செய்யும், பார்க்கலனாலும் வேலை செய்யும். ம். ஜாதகம் பார்த்தா தான் ஒருத்தருக்கு விபரீத ராஜ்யம் வேலை செய்யும். அப்படியெல்லாம் கிடையாது. ம். நீங்க பார்க்கலாம் அதனுடைய வேலையை செய்யும். கொஞ்சம் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கலாம் எதையுமே. நல்லது நடக்குதுனால பரவாயில்லப்பா, இந்த வருஷம் உனக்கு நல்லா இருக்கும். குரு பயிற்சி நல்லா இருக்குது. உனக்கு ராகு எது பயிற்சி நல்லா இருக்குது. ஓரளவுக்கு நீ லைஃப்ல மேலே வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம்தான் இது போன்ற யோகங்கள், அதிர்ஷ்டங்கள் எல்லாருமே. ம். ம். எதிர்பார்க்காத விஷயம் தான் அந்த விபரீத ராஜகம் சொல்றது. யாருமே எதிர்பார்க்காத விஷயத்துக்கு நடக்கும். திடீர்னு ஒருத்தர் பெரிய ஏரியாவில் திடீர்னு பணக்காரன் ஆயிடுவான். ம். இப்போ நான் சொல்லக்கூடாது, ஒரு சில முன்னாள் அமைச்சர் தான் இருக்காங்க. அவங்களுடைய பின்னாடி போற வாழ்க்கையில எங்களுக்கு தெரியும். ம். ம். அவங்க திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் தான் அவங்க மிகப்பெரிய ஆளா மாறினாங்க. அந்த திருமண வாழ்க்கை அவங்க பெரிய தொடர்பு ஏற்பட்டுச்சு. அது ஒரு பெரிய பணக்கார குடும்பம். இவர் ஏழ்மையான நபரா இருந்திருப்பாரு. ம். அந்த தொடர்பு இன்னைக்கு அவருக்கு மிகப்பெரிய உச்சநிலையில உட்கார்ந்திருக்குது. எப்படி நடந்துச்சு அந்த விஷயம்?
இயற்கை பிரபஞ்சம் அவருக்கான தலையெழுத்து. அவர் அங்கே போய் இணையணும், அந்த பணத்தையும் இவர் அனுபவிக்கணும் தான் தலையெழுத்து. ம். ஒரு ஜென்ரேஷனுமா இப்போ 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 நம்ம எல்லாருமே நம்ம கலைஞர் சொல்லுவோம், ஐயா அவர் எங்கேருந்தோ வெளியேருந்து வந்தார், ரொம்ப சாப்பாடுகள்லாம் கஷ்டப்பட்டு தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணாருன்னு சொல்லுவோம். இன்னைக்கு அவங்க வாரிசுகள்லாம் அப்படி தான் இருக்காங்களா? யோசித்து பாருங்க. ஆனால் உழைச்சி அவருக்கு அந்த உழைப்பினுடைய அருமை தெரியும், இவங்களுக்கு தெரியலாம சொல்ல வரல. ம். இவங்களோட ஆனால் அந்த புரிதல் வந்து இருக்காதுல்ல. ம். தெரியும், 4 பேர் பார்க்கும்போது இவங்களுக்கு தெரியும், ஆனால் உணர்வுபூர்வமாக தெரியறது வாய்ப்புகள் கிடையாதுல்ல. ஆமா. இப்போ அவருக்கு பசி பட்டினி தெரியும், ப்ராக்டிக்கலாக உண்மை அதுதான். யாருக்கு? கலைஞர் அவர்களுக்கு. கண்டிப்பாக தெரியும், எப்படி தெரியாமல் இருக்கும்? அப்படி தான் வாழ்ந்தவங்க சென்னையில் வந்து, அப்படி தான் வந்தவங்க. புரட்சி எம்ஜிஆருக்கு தெரியாது, அவருக்கு பசி பட்டினி தெரியும். ம். அவங்களாம் ஒன்றா இருந்து பல நாட்கள் பல விஷயத்துக்காக அலைஞ்சி திரிஞ்சு ஆளாக பண்ணுவாங்க. பட் அது அடுத்த ஜெனரேஷன் அதே மாதிரி இருக்குமா? யாருக்குமே அமையாது. ஏன்னா அடுத்த ஜெனரேஷன் நல்லா இருக்கும். இவனுடைய உழைப்பெல்லாம் கொட்டி கொடுத்து அவங்க நல்லபடியாக வளர்த்துட்டு ஆளாகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த கஷ்டமே தெரியும். அவங்களுக்கு தானே ஒரு ஃபேரன்ஸினுடைய விஷயம் எல்லாருக்குமே. எல்லாருமே என்ன நினைப்போம், நாம் பட்ட கஷ்டத்தை என் பசங்க பட நினைப்போமா இல்லையா? கண்டிப்பா. இன்னைக்கு எதுக்கு எல்லாருமே இங்கிலீஷ் மீடியத்தில் போய் சேர்க்கணும் எல்லாம் ஓடுறாங்க? அந்த காலத்தில் ஒரு பெரிய மோகத்தை உண்டு பண்ணிட்டாங்க, இங்கிலீஷ் மீடியம் படிச்சவெல்லாம் பெரிய ஆள் ஆயிடுன்னு சொல்லிட்டு. எவ்வளோ பெரிய இப்போ தவறான திணிப்பு அது. திணிப்பு சின்ன ஆச்சு, எல்லாருமே அப்படி ஆயிட்டானா? கிடையாது. அந்த மாதிரி அவர் உழைச்சதே இன்னொருத்த பணம் அனுபவிக்கலாம் குடும்பத்தில், தப்பு கிடையாது. 1000 தான் இருந்தாலும் உணர்வுபூர்வமாக அந்த விஷயம் அவளை தெரியறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. உணர்வு லைவாக அவர் சித்தப்பை அவங்க பார்த்துக்க மாட்டாங்கல்ல. எப்பாவது ஒருவேளை அந்த மாதிரி இல்லைன்ற நிலைமை அவங்களுக்கு வந்துருக்குமா? லைஃப் வந்துருக்குமா? சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் வரதுக்கு வாய்ப்புகளே எப்பவுமே இல்லை. இது ஒரு வகையில் ராஜயோகம் தான். அவர் அந்த குடும்பத்தில் பிறக்கணும், அந்த மாதிரி ராஜபோகமான வாழ்க்கையே ஒரு கடினமான நிலையே தெரியாமல் வளரன்றது தான் அவருக்கு விதிக்கப்பட்ட கர்மா. ஆனால் அவர் தன்னுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்காக உழைச்சே தீரன்றது தான் இவருடைய கர்மா. கரெக்டா இல்லையா? வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் நுணுக்கமாக நோட் பண்ணீங்கன்னா தெரியும். ஓஹோ, அப்போ அவங்கவுங்க ஜாதகம் அவங்களுக்கு கரெக்டாக வேலை செய்யுமானா செய்யும். எல்லாமே தான் டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுறான், எல்லாருமே ஜெயிச்சு உள்ளே போயிடறானா? மாங்குன்னு அண்ணா நகரில் எல்லாரும் ரூம் போட்டு தங்கி இங்கே படிச்சுன்னா இருக்கிறாங்க, குரூப் குரூப்பாக படிக்கிறாங்க, எல்லாருமே ஜெயிக்க முடியுதா? அதுக்குன்னு ஒதுக்கப்பட்டதாகி போச்சு இல்லை? எல்லாருமே முடியுதா? வாய்ப்பு இருக்குதா? நிறைய யோகா சென்டர் இருக்குது தமிழ்நாட்டில், 10,000 சென்டர் இருக்குது. 10,000 சென்டரில் யோகா கற்றுக்குறாங்க, எல்லாருமே யோகா நிலையை அடைஞ்சிடறாங்களா? எல்லாம் தான் இப்போ ஜாதகம் படிக்கிறாங்க, எல்லாருமே ஜோசியரை வெளியே வந்துடுறாங்களா? எல்லாரும் தான் மருத்துவம் படிக்கிறாங்க, எல்லாருமே இப்போ சூப்பரான டாக்டர் ஆகிடுறாங்களா? கிடையவே கிடையாது. ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு விதிக்கப்பட்டதுன்னா விதிக்கப்பட்டது மட்டும்தான். அதெல்லாம் யாரும் மாற்ற முடியாது. அவங்க வளர்ச்சி கண்கூட பார்க்கலாம், ஜாதகம் பார்க்கறது தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயமா இருக்கணும். அதை போய் திருத்தி எல்லாம் அமைக்கிறதுக்கெல்லாம் ட்ரை பண்ண முடியாது, அதுக்கு வேறு விஷயங்கள்லாம் இருக்குது. ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் அதை தெரிஞ்சு உங்களுக்கு அந்த அமைப்பு இருக்கான்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்னைக்காவது ஒரு நாள் வளர்ச்சி உண்டா? ஏன் நான் இப்படியே வந்துடுவேனா? எல்லாருக்கும் வழக்கமாக கேள்வி கேட்பேன்ல, அம்மா 40 வயசு ஆயிடுச்சு, ஓடி ஓடி உழைச்சுன்னு தான் இருக்கிறேன், ஆனால் என் கண்ணுக்கு முன்னாடி வெளிச்சமே எதுவும் தெரிய மாட்டேங்குது, எப்போ தான் என் வாழ்க்கை முன்னேறும்? தெரிஞ்சுங்க. அதுக்கான அமைப்பு உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாமான்னா ஓரளவுக்காக கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். அப்படித்தான் நீங்கள் இந்த விபரீத ராஜயோகத்தை பார்க்கணுமே தவிர்த்து, நான் உழைக்காமே ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்தேன்னா எனக்கு விபரீத ஜாதகம் சொல்லிட்டாரு, விபரீத ராஜயோகம் இருக்குன்னு சொல்லிட்டாரு, அப்போது இனிமேல் நான் வந்து சும்மா வீட்டில் உட்காந்தாவே எனக்கு எல்லாம் வந்துடும்னா தயவு செஞ்சு யாரும் இது தப்பாக கணக்கு போடக்கூடாது. என்னதான் இருந்தாலும் நீங்கள் எஃபர்ட் எடுத்தால் அதுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு காரணியாக தான் அந்த யோகா அமைப்பு உங்களை மாற்றும். உங்களுடைய உழைப்புன்றது தான் மூலதனம். யாராக இருந்தாலும் அவ்வளோதான், உழைப்பு தான் மூலதனம். சப்போர்ட் பண்ணுற விஷயம் காத்துனுக்கலாம், சொல்லலாம், எப்படி இருந்தாலும் உனக்கு ஒரு 5 வருஷத்தில் அந்த யோகம் வரப்போதுக்கு வாய்ப்பு இருக்குது, வெயிட் பண்ணு அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியும். ஓகே, கண்டிப்பாக ஜெயிப்பை இப்போ வெயிட் பண்ணுன்னு சொல்லலாம். அந்த ஜெயிக்கக்கூடிய கால அளவுன்றதை நிர்மாணிக்கிறது நீங்கள் தான், உங்களுடைய கர்மா தான். இதுதான் யதார்த்தமான உண்மை. ஓகே சார், நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. இது பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பாங்க இந்த காணொலி மூலமாக அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் சார். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.